ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் டார்க் சைட் ஆஃப் கேபாப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பிடிஎஸை பற்றியும் பிடிஎஸை பற்றியும் பிளாக் பிங்கை பற்றியும் டார்க் சைட் ஆஃப் கேபாப்பை பற்றியும் 1 by 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே கார்ட்ஸ்லேயே லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை கண்டினியூ வேவாக இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். ஸோ இந்த வீடியோவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போகுது. ஸோ அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிம் ஜாக்யான் உன் இவரை பற்றி ஆல்ரெடி நான் பிஃபோர் வீடியோலேயே நிறைய பேசியிருக்கேன். இன்சோமினியா தூக்கமின்மை பிரச்சனை காரணமாக இந்த ஐடால் டிப்ரெஷனில் போய் கடைசியாக இறந்தே போயிட்டார். இவர் எப்படி இறந்து போனார்ன்ற விஷயத்தை உங்ககிட்டே விட்டுட்டேன். அதாவது பிக் பேங் பிரச்சனையில் சிக்கின 2019 அப்போ கிம் ஜாக்யான் இறந்தார். அவர் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் ஃபேன்ஸ் மீட் பண்ணும்போது 100 மடங்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் கூட இருக்க மற்ற ஐடால்ஸ் ஃபேன்ஸ் யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தான் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி முதல்ல டிப்ரெஷன் எனக்குள்ள ஒரு சின்ன புள்ளியாக தான் வந்துச்சு. ஆனால் அது என்னை முழுசாக சாப்பிட தொடங்கிருச்சு. இனிமே என்னை தோற்கடிக்கவே முடியாதுன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதனால் இதை பார்த்த மற்ற எல்லாரும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் இவர் பட்ட கஷ்டங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கிம் ஜாக்யான் இறந்து போனதுக்கு காரணம் அவருக்கு போடப்பட்ட ஸ்லேவ் கான்ட்ராக்ட் அண்டு வேறு சில அடிப்படை பிரச்சனைகளும் சொல்லப்படுது. ஆனால் இறப்புக்கு பின்னாடி தான் தெரிய வந்திருக்க உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் தன்வசம் கட்டி போட்டு வச்சிருந்த ஒரு உண்மையான கலைஞன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை, மரணம் தான் விடைன்னு சொல்லி தான் நேசித்த கலையிலேயே உயிரை விட்டார். ஆனால் இறப்பு மட்டும் இதுக்கு முடிவு கிடையாது. ஒருவேளை இறக்க துணிஞ்ச அவர் செத்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையை பற்றி வெளியே பேசியிருந்தா பல ஐடால்ஸ் காப்பாற்றப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் எல்லாரும் கேபாப்பாலையும் தனக்கு பிடிச்ச ஐடால்ஸாலையும் சவுத் கொரியா போகணும்னு ரொம்ப ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இருப்பாங்க. பல சீரியஸை பார்த்து சவுத் கொரியாவோட அழகில் மயங்கி இருப்பாங்க. ஆனால் 2017 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட ரிசர்ச் அண்ட் சோர்ஸ் படி சவுத் கொரியா இறக்குறவங்கள 1 லட்சம் பேரில் 21 பேர் தற்கொலை செஞ்சு இறந்து போகிறாங்க. அமெரிக்காவில் 13 இருக்க இந்த எண்ணிக்கை 8 அதிகமாக சவுத் கொரியா இருக்குது. இப்போவும் அதிகமாக தற்கொலை செஞ்சுக்கிற நாடுகளில் பட்டியலில் டாப் 10ல் சவுத் கொரியா இருக்குது. இதெல்லாம் கூட ரொம்ப ரீசெண்டாக பார்க்குற ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லலாம். ஆனால் 2009 கிட்டத்தட்ட 14 வருஷம் முன்னாடியே கொரியன் இண்டஸ்ட்ரீஸில் கலக்கின ஜாங் ஜெயாங் ஒரு ஆக்டர்ஸ் 7 பேஜுக்கு அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி சூசைட் நோட்டை எழுதி வச்சுருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல 7 பேஜ். அதில் சவுத் கொரியா நாட்டில் அப்போ இருந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்கு சொல்கிறது சரிதான். இதனால் நான் உங்களை யாரையும் பயமுறுத்தலை, ஜஸ்ட் யோசிங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இதே மாதிரியான நிறைய இன்சிடென்ட் கேபாப்போட டார்க் சைடில் நடந்திருக்கு. ஒரு இன்டர்வியூவில் லுக் கூட பேட்டி கொடுத்த ஐடால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஐடால் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் அதை விட்டு வெளியே வந்ததுன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் எலைன் சாங். அவங்க ஆடிஷன் செலக்ட் ஆகி ட்ரைனிங் போனாங்க. ட்ரைனிங்கோட நின்றுட்டாங்க. ஏன்னா பட்னி கிடந்து ட்ரைனிங் பண்ணதுனால ரொம்ப சோர்வாகி வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த பிறகு அங்கே நடந்ததை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ட்ரெயின்ஸோட உடல் எடையை செக் பண்ணுவாங்களாம். அங்கே சொல்கிற வெயிட் ஏறவும் கூடாதான், குறையவும் கூடாதான். பிளாக் பிங்க்ல இருக்க ஜென்னி கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஒய்ஜி என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிஸ் ஒவ்வொரு மாதமும் குரூப் அண்டு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்களாம். அதில் சொதப்புறவங்களையும் ரொம்ப மோசமாக விமர்சனம் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவாங்களாம். பிளாக் பிங்க் லைட் ஆஃப் ஸ்கைன்ற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அதில் தான் ஜென்னி இதை பற்றி பேசியிருப்பாங்க. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதமாக நான் எழுந்து மூஞ்சிக்கு நேராக அவங்கள அசிங்கப்படுத்தும் போது என்னால் தாங்க முடியல, ஏன்னா அது ரொம்ப ஹாஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் பிங்க்கும் இந்த டார்க் சைடு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் லீசா மென்டாராக இருந்து ட்ரெயின் பண்ணுறத பார்த்துருப்போம். இருந்தாலும் லீசா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுன்னு கூட தோன்றி இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது லீசா ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா லீசாவை விட 1000 மடங்கு ஸ்ட்ரிக்டாக மோசமாக ட்ரீட் பண்ணாங்க பெரிய கேங்கே இருக்கும் போல. இந்த மாதிரிலாம் ஏன் நடத்துறீங்க? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்டால், நாங்கள் நல்ல ஐடால்ஸை உருவாக்கத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். டிவியில் ஸ்டேஜில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஐடாலாக இருக்கணும் தான் பண்ணுறோம்னு பதில் சொல்கிறாங்க. எந்த விதத்தில் சரின்னு தெரியல. ட்விஸ் இந்த குரூப்பை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய குரூப். பிளாக் பிங்க் மாதிரி செம்ம ஃபேமஸ். இந்த குரூப்பில் இருக்க ஜாப்பனீஸ் சிங்கரான மோமோ அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க.
அதில் அவங்க டெபியூட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 வீக்கில் 7 kgs குறைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வீக்கில் 7 kgs குறைக்கணும்னா அந்த ஐடால் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்த இன்னொரு ஐடாலும் 24x7 ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்களாம். இவங்க 2 பேரும் அப்போ சாப்பிட ஒரே ஒரு ஐஸ் கியூப் மட்டும். இது எந்த வகையான உணவுன்னு தெரியல. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தூங்கலாம் என்ற எண்ணமே அவங்களுக்கு வராதான். அதுக்கு அவங்க சொன்ன ரீசன், எங்கே தூங்கினா காலையில் எழுந்திருக்க மாட்டோம்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிக்ஸில் இருப்போம்னு சொல்கிறாங்க. ஒரு ஐஸ் கியூப் அவங்கள காப்பாற்றி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஐடாலாக மாற்றிருக்குன்னா அவங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களால அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டவங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைனா ஆண் பெண் பேசவே கூடாது. கேபாப்பில் 300க்கும் மேலே குரூப்ஸ் இருக்குது. ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல் குரூப். இப்போ வரைக்கும் மேல் ஃபீமேல் இருக்க ஒரு குரூப்பை கூட கிடையாது. ஏன் இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி எனக்கு தோணலன்னு இருக்கு. ஆனால் அதுக்கான ரீசன் இப்போ தான் புரியுது. எக்ஸாம்பிளுக்கு கேபாப் சிங்கர் ஐனா பேண்டகான்ற ஒரு மேல் சிங்கரை லவ் பண்ணியிருக்காங்க. இதை தைரியமாக எல்லாத்துக்கும் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனால் இப்போ பிரச்சனை இல்லைன்னா கூட பின்னாடி ப்ராப்ளம் வரும்னு சொல்லி 2 பேரோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம டீமை விட்டு ஐனாவை தூக்கிட்டாங்க. பேண்டகானுக்கு இதே நிலைமை தான். லவ் ரீசனை வச்சு 2 பேரையும் தூக்கினதா சொல்லப்படுது. அவரோட சொந்த பி நேஷனல் லேபிள் கீழே அவரோட சொந்த பி நேஷனல் லேபிள் கீழே 2 பேரையும் வேலைக்கு எடுத்து இப்போ சிங்கர்ஸாக வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி பிளாக் பிங்க் ரோஸே கூட ஓப்பனாக பேசியிருக்காங்க. எங்கே சுற்றினாலும் YG என்டர்டைன்மெண்ட் கரெக்டாக வந்துடுது. 2017 ரோஸ் ரேடியோ ஸ்டார்ன்ற ஒரு டாக் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ தான் இதை பற்றி அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. ட்ரைனிங் இருந்தப்போ மேல் ஆர் ஃபீமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரீத்திங் கூட பண்ணக்கூடாதான். லைட்டாக ஹாய் பாய் கூட சொல்லக்கூடாதான். நேருக்கு நேர் பார்க்கக்கூடாதான். 2 பேர் ஒரே ரூமில் இருந்தால் கூட ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹாய் பாய் சொன்னால் கூட லவ் வர வாய்ப்பு இருக்குன்னு கேபாப் கம்பெனி நம்புகிறாங்க. இது ஓகே. ஆனால் JYP கம்பெனி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, டீமில் இருக்க வரைக்கும் யார் மேலேயும் டேட்டிங் ரூமர் வரக்கூடாதுன்னு. JYP கம்பெனி கீழே தான் ட்விஸ் GOT7 இருக்காங்க. ஜாக்சன் கூட ஓப்பனாக பட்டுன்னு கம்பெனியை கலாய்ச்சாரு. JYP கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் ட்ரைனிங்கில் இருந்து டெபியூட் ஆன 3 வருஷம் அப்புறம் கம்பெனிக்கு சக்ஸஸ் கொடுத்தா ஜெனரல் மற்ற டீம் ஐடால் கிட்டையும் கூட பேச முடியும். நம்ம நிறைய அவார்ட் ஷோ கிளிப்ஸ் பார்த்துருப்போம். அதில் ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு க்ரீட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. குறிப்பாக மேல் ஐடால்ஸ் கிட்ட அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரூல்ஸ் இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளோ ஏன் சில கம்பெனி அவங்க டீம் சாங் காம்படிஷன் போட்டு வின் பண்ணாதான் பர்சனல் ஃபோனையே தருவாங்களாம். இப்போ வரைக்கும் டார்க் சைட் ரூல்ஸும் சொல்லப்படுது. ஸோ அடுத்து என்னன்னா, இவங்க ஒரு செலிபிரிட்டிங்க. அவரோட பேர் JJC பிரின்ஸ் மார்க். இவர் ஆஸ்திரேலியா சைனால சாங்ஸ்க்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணுவார். இவர் கேபாப் கான்ட்ராக்டை பற்றி சொல்லும்போது 7லேருந்து 15 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கும்னு சொல்கிறாரு. இவரோட கான்ட்ராக்ட் 7 வருஷமா. இதில் முக்கியமாக இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவரோட கான்ட்ராக்டை டெபியூட் பிறகு தான் கவுண்ட் பண்ணாங்களாம். ட்ரைனியாக இருக்கும்போது கவுண்ட் பண்ணலையாம். கம்பெனிக்கு வர ப்ராஃபிட் 82லேருந்து 90% கம்பெனி எடுத்துப்பாங்களாம். பேலன்ஸ் இருக்க 10 to 20% குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே பிரித்து கொடுப்பாங்களாம். ஏஜென்சி மத்தியில் எடுக்கிற டெஸ்ட்டில் வெயிட் அதிகமாயிட்டா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். சாப்பாடு கட் பண்ணிவிடுவாங்களாம். ஆல்ரெடி இவங்க போடுற சாப்பாடில் வெயிட் போடுவதே கஷ்டம். இதெல்லாம் ஒரு ரூல்ஸ். இதோட சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும்னா மீதி நேரம் ப்ராக்டிக்ஸ் இல்லைனா ஒர்க் இருக்கும்னு சொல்லப்படுது. ஃபாரின்ஸ்ல இருந்து ட்ரைனிங்காக வந்தவங்கள கொரியன் லாங்குவேஜ் சரியாக கற்றுக்கலனா இருக்க கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையும் இருக்காதான். இதெல்லாம் அனுபவிச்சாங்க. சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இன்னைக்கு இருக்க உலகத்தில் மியூசிக் மேலே இருக்க ஆர்வம் ஒருத்தருக்கு ஒருத்தரும் கிறுக்கு பிடிக்க வைக்கிது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இசைக்கு முக்கியத்துவம் தராங்க. அதுவும் சவுத் கொரியாவுடைய ஐடென்டிட்டியான கேபாப் உலகத்தை ஆட்டி படைக்குது. பல பசங்க பொண்ணுங்கன்னு சூப்பரான மியூசிக், செம்மையான கான்செப்ட்னு இதை பற்றி எல்லாரும் தெரியுது. ஆனால் பலன்னு இருக்க எந்த கேபாப் பின்னாடியும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்மளாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.